எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல ஒன் ஆஃப் தி செட் இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ஏர்லியர் வீடியோஸ்ல வந்து HashSetோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து லிங்க்டு HashSetனா என்ன, அதை வச்சு எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதை வந்து டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த சேனல்ல வந்து தமிழ்ல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து லிங்க்டு HashSetனா என்னன்னு பார்த்துடலாம். இந்த லிங்க்டு HashSet ஆர் HashSet இது எல்லாமே வந்து மெயினா எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னா அந்த அண்டர்லைங் கலெக்ஷன்ல வந்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். இப்போ பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் செட் இன்டர்ஃபேஸோட லாஜிக். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் HashSet. இப்போ HashSet இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏன் இன்னொன்னு லிங்க்டு HashSet அப்படின்னு பாத்தீங்கன்னா HashSet வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, பட் உங்களுக்கு இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. பட் இன் கேஸ் ஆஃப் லிங்க்டு HashSet வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சர்ஷன் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணும். எக்ஸாம்பிள் எதுக்காக நான் இன்சர்ஷன் ஆர்டர் வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பில்ட் பண்றீங்க. இப்போ டேட்டாபேஸ்ல இருந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்றீங்க. பேசிக்கலி நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து ரீட் பண்றப்ப வந்து ஸ்டூடெண்டோட நேம் வந்து ஷார்ட் பண்ணி தான் எடுப்போம். எக்ஸாம்பிள் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து ஷார்ட் பண்ணி தான் எடுப்போம். இப்போ இந்த அசெண்டிங் ஆர்டர்ல இருந்து ரிட்ரைவ் பண்ண டேட்டாபேஸ் ரெக்கார்ட்ஸை நம்ம ஒரு கலெக்ஷன்ல வந்து இன்சர்ட் பண்றப்ப நான் எந்த ஆர்டர்ல வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணணும் அதே ஆர்டர் வந்து என்னோட கலெக்ஷன்ல வந்து பிரிசர்வ் ஆகணும். சோ இந்த மாதிரி யூஸ் கேஸ்ல வந்து நம்ம லிங்க்டு HashSet போலாம். மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஆர்டர்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த கலெக்ஷன்ல இன்சர்ட் பண்றீங்களோ அந்த ஆர்டர் வந்து பிரிசர்வ் ஆகும். நீங்க மத்த ஐட்ரேஷனோ கால்குலேஷனோ மத்த லாஜிக்ல வந்து இந்த கலெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட கோர். பட் அண்டர் த ஹூட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது பாத்தீங்கன்னா லிங்க்டு HashSet வந்து அண்டர் த ஹூட் வந்து லிங்க்டு ஹேஷ்மேப் தான் யூஸ் பண்ணுது. பேசிக்கலி லிங்க்டு ஹேஷ்மேப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ஹேஷ் டேபிள், இன்னொன்னு வந்து லிங்க்டு லிஸ்ட். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் போத் இன்சர்ஷன் அண்ட் மெயின்டைனிங் தி இன்சர்ஷன் ஆர்டரை வந்து அச்சீவ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தியரிட்டிக்கலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி HashSetல லிங்க்டு HashSetல ஆட் பண்ணி அது எப்படி டூப்ளிகேட் அலோவ் பண்ணுதா இல்லையா, இன்சர்ஷன் ஆர்டரை பிரிசர்வ் பண்றதா வந்து டீடைல்டா பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல எப்படி ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, அதை எப்படி பிரிண்ட் பண்றது, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அந்த செட்ல இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து டீடைல்டா பார்க்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலி இந்த கலெக்ஷனை யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஆப் ஜாவான் கிரியேட் ஆயிடுச்சு. பேசிக்கலி இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் வச்சு பண்ண போறதுனால நான் தனியா வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஐடி மேபி ஸ்டூடெண்ட்டோட ஐடி அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஃபைன். இப்போ அடுத்து வந்து இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து இதில் பேசிக்கலி இது வந்து ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தட்ஸ் தான். இதில் எதுக்காக ஓவர் ரைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறப்ப அண்டர் தி ஹுட் வந்து இது ஹேஷ் மேப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஒரு இருக்கிற கொலிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பேசிக்கலி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஐடி அண்ட் நேம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். பேசிக்கலி கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோட் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கலெக்ஷனில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கீயாவோ வேல்யூவாவோ யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து இதை பெட்டர் ஓவர் ரைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டூப்ளிகேட்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் கொலிஷன் வந்து ஏற்பட்டுரும். அதுக்காக தான் பண்ணுறோம். அடுத்து வந்து 2 ஸ்ட்ரிங் வந்து பிரிண்டிங்காக தான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வந்து ஒரு ப்ரீ செட்டப் மாதிரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம மெயினான லாஜிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் நான் ஒரு மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிங்க்டு HashSet வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட் இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எரர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டுனா என்னன்னு தெரியலன்னா நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா குயிக் ஃபிக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பேக்கேஜ்லேருந்து இதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிடும். சேம் இங்கே லிங்க்டு HashSet பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு செட்டு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து லிங்க்டு HashSet இம்ப்ளிமெண்டேஷன். என்னென்ன இம்போர்ட் ஆயிருக்குன்னா java.util பேக்கேஜில் செட் அண்ட் லிங்க்டு HashSet வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு குயிக் ஃபிக்ஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஃபைன், ஸோ ஃபார் ஓகே நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வில் கண்டினியூ. இதில் வந்து எப்படி வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதில் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். செட்டு கிரியேட் ஆகிடுச்சு. அதில் 3 ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் தனியாக ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படி கிரியேட் பண்ணி கூட அசைன் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டில் நம்ம 2 ஆட்ரிபியூட் தான் இருக்கனால நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து இங்கே ஆட் மெத்தடில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து செட்டில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஃபைன், இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் செட் வந்து பிரிண்ட் ஆகுது. என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகுதுன்னா நம்ம ஆட் பண்ண ஆர்டரில் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே 1 2 3 இந்த ஆர்டரில் தான் பண்ணுறோம்ல, அந்த ஆர்டர் தான் பிரிண்ட் ஆகுது. இதே வந்து நீங்கள் HashSet யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட பிஹேவியரே மாறிடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துலையே நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம HashSet யூஸ் பண்ணி இதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணால் எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆர்டரில் வந்திருக்கு. பட் ஸ்டில் நம்ம சம் மோர் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ணுற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுது. அடுத்த எலமெண்ட்லாம் வந்து நம்ம இதில் பேசிக்கலி என்னென்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற ஆர்டரில் வந்து டேட்டா ஆட் ஆகலை. அதுதான் வந்து இப்போ நீங்கள் HashSet யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற பிஹேவியர். பட் உங்களோட சினாரியோவில் வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் வந்து டேட்டா வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க்டு HashSet போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 ID 4 வருதுல. பட் நான் இந்த HashSet-ஐ நான் லிங்க்டு HashSet-ஆக மாற்றுறேன். இப்போ ஓகே, இப்போ லிங்க்டு HashSet-ஆக மாற்றிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இதோட அவுட்புட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் டேட்டா பிரிண்ட் ஆகுது. பேசிக்கலி இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HashSet அண்ட் லிங்க்டு HashSet. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ்னு. பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வேறு என்ன டிஃப்ரென்ஸு, வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. போத் HashSet அண்ட் லிங்க்டு HashSet வந்து செட் இன்டர்ஃபேஸை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எல்லா மெத்தட்ஸுமே சேம் தான். லைக் ஆட், ரிமூவ், கண்டெய்ன்ஸ் அந்த மாதிரி எல்லா மெத்தடுமே தான் சேம். பட் ஒன்லி வந்து இன்சர்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறது பார்த்துட்டோம். பேசிக்கலி அடுத்து வந்து எப்படி ஒரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படின்னா நான் செகண்ட் எலமெண்ட் இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணணும். எந்த ஆப்ஜெக்டை வந்து அந்த செட்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணணும். இந்த சினாரியோவில் நான் வந்து ஸ்டூடெண்ட் ID 2 அண்ட் நேம் ஜான் அப்படி இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ பேசிக்கலி நம்மளோட பிஹேவியர் என்னென்னா இந்த 2 வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா 1 3 4 வந்து பிரிண்ட் ஆகணும். பேசிக்கலி இது எப்படி வந்து ஒரு செட்டில் ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ID 2 வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. 1 3 and 4 வந்து ரீடைன் ஆகிடுச்சு. இது வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சேம் வே நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஜான்ற ஆப்ஜெக்ட்டு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் செட்டில் வந்து கண்டெய்ன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கண்டெய்ன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணிடும். இப்போ நம்ம பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அந்த செட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதை வச்சு தான் நம்ம இஃப் எல்ஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட் ID அண்ட் ஜான் வந்து நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற அவுட்புட் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த செட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ID இருக்கிறது தான். இப்போ நம்ம டெஸ்டிங்காக நம்ம இல்லாத ஒரு எலமெண்ட்டை கொடுப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ID வந்து 5, நேம் வந்து கருப்பு, இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டெய்ன்ஸ் வந்து செக் பண்ணும். அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து செட்டில் இல்லை, அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பேசிக்கலி எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இப்போ இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்கிறோம்.
இல்லைன்னா நம்ம செட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி லாஜிக் வந்து எழுதியிருக்கு. பட் நீங்கள் வந்து இங்கே இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் நாட் அவைலபிள்னு போட்டுடலாம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டும் பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த செட்டில் ஆட் பண்ணிடுறோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக் தான். பட் மெயினாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செட்டில் பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கா இல்லையான்றதுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஆட் ரிமூவ் இப்படிலாம் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பேசிக்கான மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா பார்த்தோம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். பட் பேசிக்கலி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டாபேஸ்லேருந்து ரெக்கார்டை ரீட் பண்ணுறப்ப ஆர் அதர் சினாரியோவில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுற ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற செட் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா லிங்க்டு ஹேஷ்செட். ஆல்வேஸ் அதே போல் பேசிக்கலி எந்த செட் இம்ப்ளிமெண்டேஷனுமே டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அது வந்து பேஸ் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே வந்து திருப்ப வந்து 4 சாமி அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த 4 ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் ஆகும். இந்த 5வது வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஆடே ஆகாது. அது வந்து பேசிக்காக எல்லா செட் இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா 1 2 3 4 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம அடுத்து ஆட் பண்ணது வந்து ஆடே ஆயிருக்காது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி செட்டில் இருக்கனால அலோவ் பண்ணாது, டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஹேஷ் செட், லிங்க்டு ஹேஷ் செட், ட்ரீ செட் எல்லாமே வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. பட் ஆன் டாப் ஆஃப் தட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு லிங்க்டு ஹேஷ்செட் கிரியேட் பண்ணுறது, எலமெண்ட் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்றதை வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது இவ்வளோ சிம்பிள் ப்ரோக்ராமாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதற்கும் நம்மளோட இந்த கோடையும் வந்து நம்ம சேனலுக்குரிய கிடப் ரெபாசிட்டரியில் நான் அப்லோட் பண்ணிட்டு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராப்ளம், எரர் வருது, எக்ஸப்ஷன் வருதுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கற்றுக்கிற முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்சிக்வெண்ட்டாக நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.